ஓம் சாந்தி 9/7/2024. இனிமையான குழந்தைகளே, உண்மையான தந்தையிடம் உள்ளேயும் வெளியேயும் உண்மையானவர்களாக ஆகுங்கள். அப்போதுதான் தேவதையாக ஆக முடியும். பிராமணர்களாகிய நீங்கள்தான் ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதைகளாக ஆகின்றீர்கள். கேள்வி: இந்த ஞானத்தை கேட்க அல்லது தாரணை செய்ய உரிமையுள்ளவர்களாக யார் இருக்க முடியும்? பதில்: யார் முழு சக்கரத்திலும் நடிப்பை நடித்தார்களோ, யார் அனைத்திலும் அதிகமாக பக்தி செய்தார்களோ அவர்கள்தான் ஞானத்தை தாரணை செய்வதில் மிக வேகமாக செல்வார்கள். அவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள். குழந்தைகளாகிய உங்களிடம் சிலர் கேட்கிறார்கள், நீங்கள் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்வது இல்லையா என்று. எந்த அளவிற்கு நாங்கள் சாஸ்திரங்களை படித்திருக்கிறோமோ, பக்தி செய்திருக்கிறோமோ, அந்த அளவிற்கு உலகத்தில் யாரும் செய்வது இல்லை என்று சொல்லுங்கள். எங்களுக்கு இப்போது பக்தியின் பலன் கிடைத்திருக்கிறது, ஆகையால் இப்போது பக்திக்கு அவசியமில்லை. ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தந்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் புரிய வைக்கிறார். ஏனென்றால் அவர் அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல். இருக்கின்ற ஆத்மாக்கள் அனைத்தையும் ஜீவ ஆத்மாக்கள் என்றுதான் சொல்ல முடியும். ஷரீரம் இல்லை என்றால் ஆத்மாவை பார்க்க முடியாது. நாடகத்தின் திட்டப்படி பாபா சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் நான் சொர்க்கத்தை பார்ப்பதில்லை என்று கூறுகிறார். யாருக்காக இருக்கின்றதோ அவர்கள்தானே பார்க்க இயலும். உங்களுக்கு படிப்பித்துவிட்டு பிறகு நான் எந்த ஷரீரத்தையும் தாரணை செய்வது இல்லை. ஷரீரம் இல்லாமல் எப்படி பார்க்க இயலும்? எங்கும் இருக்கின்றேன், அனைத்தையும் பார்க்கிறேன் என்பதெல்லாம் கிடையாது. பாபா குழந்தைகளாகிய உங்களை மட்டும்தான் பார்க்கிறார். உங்களை மலர்களாக மாற்றி நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுக்கிறார். யோகம் என்ற வார்த்தை பக்தியினுடையது. ஞானத்தை கொடுப்பவர் ஒரு ஞானக்கடல். அவரைதான் சத்குரு என்று கூறுகிறோம். மற்றவர்கள் அனைவரும் குரு. உண்மையை பேசக்கூடியவர், உண்மையான கண்டத்தை உருவாக்கக்கூடியவர் அவரே. பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தது. அங்கே அனைவரும் தேவி தேவதைகள் வசித்தார்கள். நீங்கள் இப்போது மனிதனிலிருந்து தேவதையாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். உண்மையான தந்தையிடம் உள்ளும் புறமும் உண்மையானவர்களாக ஆக வேண்டும். முன்பு ஒவ்வொரு அடியிலும் பொய்தான் இருந்தது. சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய விரும்புகிறீர்கள் என்றால் அவை அனைத்தையும் விட வேண்டும். சொர்க்கத்திற்கு அநேகர் செல்வார்கள். ஆனால் பாபாவை தெரிந்து கொண்டும் கூட பாவ கர்மங்களை அழிக்கவில்லை என்றால் தண்டனைகளை அனுபவித்து கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டியிருக்கும். பிறகு பதவியும் மிக குறைவாக கிடைக்கும். புருஷோத்தம சங்கம யுகத்தில் ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. ராஜ்யம் சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ ஸ்தாபனையாக முடியாது. ஏனென்றால் பாபா சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ வருவது இல்லை. இந்த யுகத்தை புருஷோத்தம நன்மை செய்யக்கூடிய யுகம் என்று சொல்லப்படுகிறது. இது தூய்மை இல்லாத பழைய உலகம் என்று பாபா கூறியுள்ளார். தூர தேசத்தில் இருக்கக்கூடியவரே என்று பாடப்பட்டுள்ளது. மாற்றான் தேசத்தில் தன்னுடைய குழந்தைகள் எங்கே கிடைப்பார்கள்? மாற்றான் தேசத்தில் மாற்றானுடைய குழந்தைகள் தான் கிடைக்கிறார்கள். நான் யாருக்குள் பிரவேசிக்கிறேன் என்று அவர்களுக்கு நல்ல விதத்தில் புரிய வைக்கிறேன். என்னுடைய அறிமுகத்தையும் கொடுக்கிறேன். மேலும் நான் யாருக்குள் பிரவேசிக்கின்றேனோ அவருக்கும் இது உங்களுடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவி என்று புரிய வைக்கிறேன். எவ்வளவு தெளிவாக இருக்கிறது! இப்போது இங்கே நீங்கள் முயற்சியாளர்களாக இருக்கிறீர்கள். முழுமையான தூய்மை கிடையாது. முழுமையான தூய்மையானவர்களை ஃபரிஷ்தா என்று
சொல்லப்படுகிறது. யார் தூய்மையாக இல்லையோ அவர்களை தூய்மையற்றவர்கள் என்றுதான் சொல்ல முடியும். ஃபரிஷ்தாவாக ஆன பிறகு தேவதைகளாக ஆகின்றீர்கள். சூக்ஷ்ம வதனத்தில் நீங்கள் முழுமையான ஃபரிஷ்தாவை பார்க்கிறீர்கள். அவர்களை ஃபரிஷ்தா என்று சொல்லப்படுகிறது. எனவே பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, ஒரு அல்லாவை நினைவு செய்ய வேண்டும். அலஃப் என்றால் பாபா, அவரை அல்லாஹ் என்று கூறுகிறார்கள். தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளார்கள். சொர்க்கத்தை எப்படி படைக்கிறார்? நினைவு யாத்திரை மற்றும் ஞானத்தின் மூலம். பக்தியில் ஞானம் இருப்பது இல்லை. ஒரு பாபாதான் பிராமணர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். பிராமணர்கள் குடுமி அல்லவா? இப்போது நீங்கள் பிராமணர்கள். பிறகு குட்டிக்கர்ணம் விளையாடுவீர்கள். பிராமணன், தேவதை, சத்திரியர். இதைதான் விராட்ட ரூபம் என்று சொல்லப்படுகிறது. விராட்ட ரூபத்தை பிரம்மா, விஷ்ணு, சங்கருடையது என்று சொல்ல முடியாது. அதில் பிராமணன் குடுமி இல்லை. பாபா பிரம்மாவின் உடலில் வருகிறார் என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. பிராமண குலம் மிகவும் உத்தமமான குலம். இப்போது பாபா வந்து படிப்பு சொல்லித் தருகிறார். படிப்பிப்பதற்கு நேரம் பிடிக்கிறது. ராஜ்யம் உருவாக வேண்டும். நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த புருஷோத்தமர்களாக ஆகுங்கள். புதிய உலகத்தை படைப்பது யார்? பாபா தான் படைப்பார். இதை மறக்காதீர்கள். மாயை உங்களை மறக்கச் செய்கிறது. அதனுடைய வேலையே இதுதான். ஞானத்தில் அந்த அளவிற்கு குறுக்கிடுவது இல்லை. நினைவில்தான் தடையை ஏற்படுத்துகிறது. ஆத்மாவில் அதிகமான குப்பைகள் நிறைந்திருக்கிறது. அதை பாபாவின் நினைவு இல்லாமல் சுத்தமாக ஆக்க முடியாது. யோகம் என்ற வார்த்தையால் குழந்தைகள் குழம்புகிறார்கள். பாபா எங்களுக்கு நினைவு ஈடுபடவில்லை என்று கூறுகிறார்கள். உண்மையில் நினைவு என்ற வார்த்தை ஹட யோகிகளினுடையது. பிரம்மத்தோடு நினைவை ஈடுபடுத்த வேண்டும் என்று சந்நியாசிகள் கூறுகிறார்கள். பிரம்ம தத்துவம் என்பது மிக பரந்து விரிந்தது. எப்படி ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் தெரிகிறது, அங்கேயும் கூட சிறிய சிறிய நட்சத்திரங்களைப் போல ஆத்மாக்கள் இருக்கின்றன. அது ஆகாயத்தை கடந்தது. அங்கே சூரிய சந்திரனின் ஒளி இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு சிறிய ஏவுகணைகளாக இருக்கிறீர்கள். ஆகையால் தான் பாபா கூறுகிறார், முதலில் ஆத்மாவின் ஞானத்தை கொடுக்க வேண்டும். அதை ஒரு பகவான் தான் கொடுக்க முடியும். பகவானை மட்டும் தெரிந்திருக்கவில்லை என்பது கிடையாது. ஆனால் ஆத்மாவையும் கூட தெரிந்திருக்கவில்லை. இவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 பிறவி சக்கரங்களின் அழிவற்ற நடிப்பு நிறைந்துள்ளது. இதைதான் இயற்கை என்று சொல்லப்படுகிறது. வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆத்மா 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. உலகம் அழிவற்றது. ஒரு பொழுதும் அழிவு ஆவது இல்லை. அவர்கள் பெரிய பிரளயம் நடப்பதாகவும் பிறகு கிருஷ்ணர் விரலை சப்பிக்கொண்டு ஆல இலை மீது வருவதாகவும் காட்டுகிறார்கள். ஆனால் அப்படி எதுவும் நடக்கிறதா என்ன? இது விதிக்கு புறம்பானது. மகா பிரளயம் ஒருபோதும் நடப்பது இல்லை. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை, அநேக தர்மங்களின் அழிவு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சமயத்தில் 3 முக்கியமான தர்மங்கள் உள்ளன. இது நன்மை செய்யக்கூடிய சங்கம யுகம். பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்திற்கு இடையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது. நேற்று புதிய உலகமாக இருந்தது, இன்று பழையதாக இருக்கிறது. நேற்றைய உலகத்தில் என்ன இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து
புரிந்து கொள்ள முடியும். யார் எந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த தர்மத்தின் ஸ்தாபனையை தான் செய்கிறார்கள். அவர்களில் ஒருவர்தான் வருகிறார், அநேகர் இருப்பது இல்லை. பிறகு மெதுவாக வளர்ச்சி அடைகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் வேறு எந்த கஷ்டமும் கொடுப்பது இல்லை என்று பாபா கூறுகிறார். குழந்தைகளுக்கு எப்படி கஷ்டத்தை கொடுப்பேன்? மிக அன்பான தந்தை அல்லவா நான். உங்களுடைய சத்கதியை வழங்கும் வள்ளல். துக்கத்தை நீக்கி சுகத்தை வழங்குகிறேன். என் ஒருவனை தான் நினைவு செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் என்ன செய்து விட்டார்கள்? என்னை எவ்வளவு திட்டினார்கள்? கடவுள் ஒருவரே என்று கூறுகிறார்கள். சிருஷ்டி சக்கரம் ஒன்றுதான். ஆகாயத்தில் வேறொரு உலகம் இருக்கிறது என்பது கிடையாது. ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் உலகம் இருக்கிறது என்றும் கீழேயும் உலகம் இருக்கிறது என்றும் மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஒருவரே ஆவார். முழு உலகத்தின் ஆத்மாக்களும் உங்களுக்குள் கோர்க்கப்பட்டுள்ளது என்றும் சொல்கிறார்கள். இது ஒரு மாலை போன்றது. இதனை எல்லையற்ற ருத்ர மாலை என்று கூறலாம். நூலில் கட்டப்பட்டுள்ளது. பாடுகிறார்கள், ஆனால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளே, நான் உங்களுக்கு சிறிது கூட கஷ்டம் கொடுப்பது இல்லை என்று பாபா புரிய வைக்கிறார். யார் முதலில் பக்தி செய்து இருந்தார்களோ அவர்கள்தான் ஞானத்தில் வேகமாக செல்வார்கள். பக்தி அதிகமாக செய்திருந்தால் பலனும் அதிகமாக கிடைக்க வேண்டும் அல்லவா? பக்தியின் பலனை பகவான் கொடுக்கிறார். அவர் ஞானக்கடல். எனவே ஞானத்தின் மூலம்தான் பலனை கொடுப்பார் அல்லவா? பக்தியில் பலனை பற்றி யாருக்கும் தெரிவது இல்லை. பக்தியின் பலன் ஞானம். அதன் மூலம் சொர்க்கத்தின் ஆஸ்தியான சுகம் கிடைக்கிறது. எனவே பலன் கொடுக்கிறார். அதாவது நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசிகளாக ஒரு பாபா மாற்றுகிறார். ராவணனை பற்றியும் யாருக்கும் தெரியவில்லை. இது பழைய உலகம் என்று சொல்கிறார்கள். எப்போதிலிருந்து பழையது? அந்த கணக்கை போட முடியாது. பாபா மனித சிருஷ்டி எனும் மரத்தின் விதை ரூபமாக இருக்கிறார். சத்தியமானவராக இருக்கிறார். அது ஒருபோதும் அழிவது இல்லை. இதனை தலைகீழான மரம் என்று சொல்லப்படுகிறது. பாபா மேலே இருக்கிறார். ஆத்மாக்கள் பாபாவை மேலே பார்த்து அழைக்கின்றன. ஷரீரத்தை அழைக்க முடியாது அல்லவா? ஆத்மா ஒரு ஷரீரத்திலிருந்து விடுபட்டு மற்றொன்றில் சென்று விடுகிறது. ஆத்மா துண்டிக்கப்படுவதும் இல்லை, வளர்வதும் இல்லை, ஒருபோதும் மரணம் அடைவதும் இல்லை. இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை பாபா கூறியுள்ளார். ஆஸ்திகர்களாகவும் மாற்றியுள்ளார். லக்ஷ்மி நாராயணனிடத்தில் இந்த ஞானம் இல்லை என்பதையும் கூறியுள்ளார். அங்கே ஆஸ்திகர் நாஸ்திகர் பற்றிய ஞானமும் இருப்பது இல்லை. இந்த சமயத்தில் பாபாதான் அதன் பொருளை புரிய வைக்கிறார். யார் பாபாவையோ படைப்பின் முதல் இடை கடைசியின் கால அளவையோ தெரிந்திருக்கவில்லையோ அவர்களை நாஸ்திகர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில் நீங்கள் ஆஸ்திகர்களாக ஆகியுள்ளீர்கள். அங்கு இந்த விஷயங்கள் இல்லை. விளையாட்டு அல்லவா? ஒரு வினாடியில் நடந்த ஒரு விஷயம் அடுத்த வினாடியில் நடப்பது இல்லை. நாடகம் டிக் டிக் என்று சென்று கொண்டே இருக்கிறது. எது கடந்ததோ சக்கரம் சுற்றி கொண்டே செல்லும். எப்படி சினிமா இருக்கிறது? 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரத்திற்கு பிறகு அதே சினிமா அப்படியே திரும்பவும் நடக்கும். கட்டிடம் போன்றவற்றை உடைத்து விடுகிறார்கள். பிறகு பார்த்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது.
அதுவே அப்படியே மீண்டும் நடக்கிறது. இதில் குழம்புவதற்கான விஷயமே இல்லை. முக்கியமான விஷயம் ஆத்மாக்கள் மற்றும் தந்தை பரமாத்மாவினுடையது. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்தன, பிரிகின்றன. இங்கே நடிப்பை நடிக்க வருகின்றன. நீங்கள் முழுமையாக 5000 ஆண்டுகள் பிரிந்து இருக்கிறீர்கள். இனிமையான குழந்தைகளான உங்களுக்கு முழு சக்கரத்திலும் நடிப்பு கிடைத்திருக்கிறது. ஆகையால் உங்களுக்கு தான் புரிய வைக்கிறார். நீங்கள் ஞானத்திற்கு அதிகாரி ஆவீர்கள். அனைத்திலும் அதிக பக்தி யார் செய்துள்ளார்களோ அவர்கள்தான் ஞானத்திலும் வேகமாக செல்வார்கள், உயர்ந்த பதவியை அடைவார்கள். முதலில் ஒரு சிவபாபாவின் பக்தி நடக்கிறது, பிறகு தேவதைகளின் பக்தி நடக்கிறது, பிறகு 5 தத்துவங்களுக்கும் கூட பக்தி செய்கிறார்கள். பலரை பக்தி செய்பவர்கள் ஆக்கிவிடுகிறார்கள். இப்பொழுது எல்லையற்ற தந்தை உங்களை எல்லையற்ற நிலைக்கு கொண்டு செல்கிறார். அவர்கள் எல்லையற்ற பக்தியின் அஞ்ஞானத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். தங்களை ஆத்மா என்று புரிந்து ஒரு பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று பாபா இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார். இருந்தாலும் இங்கிருந்து வெளியே சென்றவுடன் மாயை மறக்க செய்து விடுகிறது. நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று கர்ப்பத்தில் இருக்கும்போது வருத்தப்படுகிறார்கள். ஆனால் வெளியில் வந்தவுடன் மறந்து விடுகிறார்கள். இங்கேயும் அப்படிதான் ஆகும். வெளியில் சென்றவுடன் மறந்து விடுகிறார்கள். இது மறப்பது மற்றும் மறக்காமல் இருப்பதின் விளையாட்டு. இப்போது நீங்கள் பாபாவின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். சிவ பாபா அல்லவா? அவர் அனைத்து ஆத்மாக்களின் எல்லையற்ற தந்தை ஆவார். பாபா எவ்வளவு தூரத்தில் இருந்து வருகிறார்? அவருடைய வீடு பரம்தாமம். பரம்தாமத்தில் இருந்து வந்தால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பரிசு கொண்டு வருவார். கைகளில் சொர்க்கத்தை பரிசாக கொண்டு வருகிறார். ஒரு வினாடியில் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுங்கள் என்று பாபா கூறுகிறார். தந்தையை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை அல்லவா? நான் உங்களுடைய தந்தையாக இருக்கிறேன். நான் எப்படி வருகிறேன் என்பதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக ரதம் வேண்டும். என்ன ரதம்? எந்த மகாத்மாவின் ரதத்தையும் எடுக்க முடியாது. நீங்கள் பிரம்மாவை பகவான் என்றும் தேவதை என்றும் சொல்கிறீர்கள் என்று மனிதர்கள் கேட்கிறார்கள். நாங்கள் எங்கே அப்படி சொல்கிறோம்? மரம் முற்றிலும் தமோ பிரதானமாக இருக்கும்போது மரத்திற்கு மேலே முற்றிலும் கடைசியில் நிற்கிறார். பிரம்மா அங்கே நிற்கிறார் என்றால் அநேக பிறவிகளின் கடைசி பிறவி ஆகிறது அல்லவா? பாபா அவரே கூறுகிறார், என்னுடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவியில் வானப்பிரஸ்த நிலை வரும்பொழுது பாபா வருகிறார். அவர் வந்து தொழில் போன்றவற்றிலிருந்து விடுவித்தார். 60 வயதிற்கு பிறகு மனிதர்கள் பகவானை அடைவதற்காக பக்தி செய்கிறார்கள். நீங்கள் அனைவரும் மனிதர்களுடைய வழிப்படி இருந்தீர்கள். இப்போது பாபா உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று பாபா கூறுகிறார். சாஸ்திரங்களை எழுதுபவர்கள் கூட மனிதர்கள் ஆவர். தேவதைகள் எழுதுவதும் இல்லை, படிப்பதும் இல்லை. சத்தியுகத்தில் சாஸ்திரங்கள் இருப்பது இல்லை, பக்தியே கிடையாது. சாஸ்திரங்களில் அனைத்தும் மத சடங்குகளை பற்றி எழுதப்பட்டுள்ளது. இங்கே அந்த விஷயம் கிடையாது. பாபா ஞானம் கொடுப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் நாம் அநேக சாஸ்திரங்களை படித்திருக்கிறோம். நீங்கள் வேத சாஸ்திரங்களை ஏற்பது இல்லையோ என்று யாராவது கேட்கிறார்கள் என்றால் மனிதர்கள் அனைவரையும் விட நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுங்கள். ஆரம்பத்திலிருந்து கலப்பு
கலப்படமற்ற பக்தியை நாங்கள் தான் ஆரம்பித்தோம். இப்போது எங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைத்திருக்கிறது. பிறகு நாங்கள் ஏன் பக்தி செய்ய வேண்டும்? பாபா கூறுகிறார், குழந்தைகளே, தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். எனவே பாபா எவ்வளவு சுலபமாக புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். நான் ஆத்மா. அவர்கள் நான் அல்லாஹ் என்று கூறிவிடுகிறார்கள். நான் ஆத்மா, பாபாவின் குழந்தையாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு படிப்பினை கிடைக்கிறது. இதைதான் மாயை அடிக்கடி மறக்கச் செய்கிறது. தேக அபிமானிகளாக ஆவதன் மூலம் தலைகீழான கர்மம் நடக்கிறது. இப்போது பாபா கூறுகிறார், குழந்தைகளே, பாபாவை மறக்காதீர்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியத்தை யதார்த்தமாக புரிந்து ஆஸ்திகர்களாக ஆக வேண்டும். நாடகத்தின் ஞானத்தில் குழப்பமடைய கூடாது. தங்களுடைய புத்தியை எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து நீக்கி எல்லையற்றதில் கொண்டு செல்ல வேண்டும். இரண்டாவது, சூக்ஷ்ம வதனவாசி ஃபரிஷ்தாவாக ஆவதற்கு முழுமையாக தூய்மையாக வேண்டும். ஆத்மாவில் நிறைந்திருக்கும் குப்பையை நினைவு பலத்தின் மூலம் நீக்கி சுத்தமாக்க வேண்டும். வரதானம்: ஈஸ்வரிய ரசனையை அனுபவம் செய்து ஒரே சீரான நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய உன்னதமான ஆத்மா ஆகுக. விளக்கம்: எந்த குழந்தைகள் ஈஸ்வரிய ரசனையை அனுபவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உலகின் அனைத்து ரசனைகளும் சுவையற்றவையாக உள்ளன. எப்போது ஒரு ரசனை மட்டுமே இனிமையானதாக உள்ளதோ அப்போது கவனம் ஒரு பக்கமாக தானே செல்லும். சகஜமாகவே ஒரு புறம் மனம் லயித்து விடும் பொழுது எந்த விதமான முயற்சியும் தேவை இல்லை. பாபாவின் அன்பு, பாபாவின் உதவி, பாபாவின் துணை, பாபா மூலம் அனைத்து பிராப்திகள் சுலபமாக ஒரே ரசனையின் நிலையை உருவாக்கி விடுகிறது. அத்தகைய ஒரே சீரான நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் உன்னதமானவர்கள். ஸ்லோகன்: குப்பைகளை உள்ளடக்கிக் கொண்டு ரத்தினங்களை கொடுப்பதுதான் மாஸ்டர் கடல் ஆவதாகும். ஓம் சாந்தி.